அதை அவன் உணர்ந்தாலும் அவளை தொல்லைப்படுத்த விரும்பாமல் அவளுக்கு அருகே சென்று படுத்து கொண்டான். இன்று அவன் பிறந்த நாள். ஆம், நேற்றிலிருந்து வர்த்தினியின் முகத்தை ஒரு முறை அருகிலாவது அவன் பிறந்த நாள் அன்று காண வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். இன்றைக்கு அதிகப்படியாய் வர்த்தினியுடன் ஒரே படுக்கையில் உறங்கும் அதிர்ஷ்டம் கிட்டியதை எண்ணி அவனுக்கே வியப்பாக இருந்தது. வர்த்தினி ஆவேசமாய் அவனுக்கு முத்தம் பதித்த தருணங்களை நினைவில் கொண்டு வந்தான். தனக்கு விபத்து என்று யாரோ தவறான தகவலை அவளிடம் தெரிவித்து இருக்க வேண்டும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. தனக்கு ஆபத்து என்றவுடன் அவள் தன் மேல் வைத்திருக்கும் அளவு கடந்த காதல் அதன் அத்தனை கட்டுப்பாடுகளையும் தகர்த்து கொண்டு கரை உடைந்த வெள்ளம் போல் அவனை ஆக்கிரமித்த தருணங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து ரசித்து மனதிற்குள் சிரித்தான். ஏனோ கார்த்திக்கின் அளவு கடந்த கோபம் கூட அன்று அவனுக்கு இதமாயிருந்தது. நாளைய விடியல் தன் வாழ்விலும் வெளிச்சத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையிலும் தன் அவளின் அருகாமை தந்த மயக்கத்திலும் ஹரி விரைவில் உற்சாகத்தை தழுவினான். அவன் நம்பிக்கை நிலைக்குமா? வைகுந்தின் வீட்டில் சட்டசபை போல் கூட்டம் கூடியிருந்தது. ஆளும் கட்சி உறுப்பினர்கள் போல் வர்த்தனியை சார்ந்தவர்கள் கெத்தாகவும், எதிர்கட்சி உறுப்பினர்கள் போல் ஹரியை சேர்ந்தவர்கள் பம்மி கொண்டும் அமர்ந்திருந்தனர். ஹரியின் மடியில் அமர்ந்திருந்த அஞ்சனா பாப்பா தன் வீட்டில் சூழ்ந்திருந்த புதிய முகங்களை கண்டு மிரண்டு தன் பெரிய கண்களை விரித்து எல்லோரையும் பயப்பார்வை பார்த்து கொண்டு இருந்தது. வர்த்தினிக்கு அப்போதே அந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்ற பேராவல் இருந்தாலும் நடக்க போகும் கட்ட பஞ்சாயத்தை எண்ணி முகத்தை கோபமாய் வைத்து கொண்டு அமைதியாய் அமர்ந்திருந்தாள். வர்த்தனியின் புறம் அவள் 5 நண்பர்களுடன் ஸ்ரீயும் அமர்ந்திருந்தாள். ஸ்ரீயின் புறம் விக்கி, வைகுந்தின் மற்றும் தேனு அமர்ந்திருந்தனர். அங்கு நிலவிய மௌனத்தை வைகுந்த் முதலில் கலைத்தான். வைகுந்த் அம்மா சன் டிவியில் ஹாலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தார். விக்கி, நேத்து என்ன கூத்து பண்ணி தொலைச்சேன்னு நீ முதல்ல சொல்லி தொலை. வைகுந்த் கோபத்தில் வார்த்தைகளை கடித்து துப்ப விக்கி அனைவரையும் நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகம் அவமானத்தில் கன்று இருந்தது. என்னை மன்னிச்சிடுங்க, நேத்து நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன். ஹரி சார் அவர் பர்த்டே அதுவுமா அப்செட்டா இருந்தாரா? ரீசன் கேட்டப்போ வைகுந்தன் சார் அவர் வைஃப் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுவாருன்னு சொன்னாரா? நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரை கேக் வாங்க அனுப்பிட்டு ஹரி சார் செல்லை வாங்கி அதுல அவங்க வைஃப் நம்பரை எடுத்து தனியா போய் சாருக்கு பயங்கர விபத்துன்னு தலையில அடிபட்டு பயங்கரமா ரத்தம் போய் மயங்கிட்டாருன்னு நாங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருந்த இடத்த குறிப்பிட்டு சொல்லிவிட்டு போனை கட் பண்ணிட்டேன். அவங்க வரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஹரி சாரை பக்கத்து ரோடு வரைக்கும் போயிட்டு வாங்க, நாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லி அவரையும் வேற பக்கம் அனுப்பி வச்சுட்டு நாங்களும் எதிரில் இருந்த காபி ஷாப்ல ஒளிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுது அவன் குரல் சற்றே தடுமாறியது. நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு சிஸ்டர் கண்ணில் இருந்த பயத்தையும் முகத்துல இருந்த பதட்டத்தையும் பார்த்த போதான் தெரிஞ்சது. நான் எல்லாத்தையும் தடுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள மற்றவங்க அதை விட மோசமா பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஹரி சார் கண்ணில் இருந்த கோபத்தை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நிறைய பேர் என்கிட்ட பேசுறதே நான் பணக்கார அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான். ஆனா ஹரி சார் மட்டும்தான் என்ன கொஞ்சமாவது மனுஷனா பார்ப்பார். அவரை கஷ்டப்படுத்திட்டோம்னு தெரிஞ்ச உடனே எனக்கே என்ன பிடிக்கல. அப்பதான் இவங்க வந்தாங்க என்று தன் கரத்தை கார்த்திக் புறமும் தீபன் புறமும் நீட்டி காட்டியவன், நீங்க மட்டும் சரியா அந்த நேரத்துக்கு வரலனா ஹரி சார் என்னைக்குமே என்ன மன்னிச்சிருக்க மாட்டார். சார், என் உலகத்துல ஆண் பெண் நட்புங்கிறதே ஒரு வகை ஸ்பேஷன் மாதிரி. நீங்க வர்த்தனி சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வைகுந்த் சார் சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். நேத்து நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயல்களிலேயும் உங்க ஃப்ரெண்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு தெரிஞ்சது சார். உங்க கண்ணில் தெரிஞ்ச கோபத்துல அவங்க மேல இருந்த நட்பு தெரிஞ்சது. 10 வருஷம் ஜெயில் வாழ்க்கை எனக்கு புரிய வைக்க முடியாத அனுபவங்களை நேத்து நடந்த சம்பவங்கள் உணர்த்திடுச்சு சார்.
இனி நானும் கொஞ்சமாவது மனுஷனா மாறணும் சார். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு என் வாழ்க்கையில இருந்திருந்தா நானும் வழி தவறி போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப சாரி சார். நீங்க என்ன மன்னிக்காட்டியும் பரவாயில்ல சார். தயவு செஞ்சு ஹரிசாரை தப்பா நினைக்காதீங்க. அவர் அவர் ஒய்ஃபை எவ்வளவு லவ் பண்ணாருன்னு நேத்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். முகத்துல அப்பட்டமா நிரம்பி வழியிற காதல நான் நேத்து தான் சார் முதலா நேர்ல பார்த்தேன். இனி நான் எங்க ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம்னு இருக்கேன். எனக்கே தெரியும் நான் எல்லோரையும் ரொம்ப புண்படுத்திட்டேன். என்னை மன்னிக்க முடியாட்டியும் எல்லோரும் மறந்துடுங்க. தன் கைகள் இரண்டையும் எடுத்து கும்பிட்டவன் விறுவிறுவென வெளியேறி சென்று விட அந்த இடத்தில் சற்று நேரம் மயான அமைதி நிலவியது. வர்த்தினியின் கண்கள் சற்றே கலங்கி கூட இருந்தது. அடுத்த நிமிடம் பலார் என்று கேட்ட அறையும் சத்தம் அந்த அமைதியை கிழித்தது. நாதன் மிகுந்த கோபத்துடன் வர்த்தினியின் முன் நின்று கொண்டிருந்தான். நாடு இருக்கிற நிலைமையில 12 மணிக்கு மேல நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூட்டில தனியே கிளம்பியிருக்க. நாங்க எல்லாம் இன்னும் சாகல இல்ல. உனக்கு உன் புருஷன் உயிர் முக்கியம்தான், ஒத்துக்கிற. எங்களுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லி இருந்தா அடுத்த நிமிஷமே உன் வீட்டு வாசல்ல நின்னு இருப்போம் இல்ல. இது என்ன புது பழக்கம் வர்த்தினி? கஷ்டத்தை தனியா சுமக்கணும்னு எப்ப இருந்து முடிவு பண்ணுன? உனக்கு மட்டும் ஏதாவது ஆகி இருந்தா உன் புருஷனையும் கூட இருந்த அத்தனை பேரையும் கொன்னு புதைச்சிருப்போம் தெரியும்ல. வர்த்தினி தன் கன்னங்களை தன் கைகளால் தடவிக்கொண்டு நாதனை பயப்பார்வை பார்த்து கொண்டே, இல்ல எனக்கு அப்போ யோசிக்கவே முடியல, திக்கி திணறி சொல்ல சந்தோஷ் நாதனை பின்புறம் இழுத்தான். ஹரியின் முகம் கோபத்தில் இறுகி இருந்தது. யாரும் அவளை அடிக்க வேண்டாம், எப்பவும் நான் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது என கர்ஜனை குரலில் அறிவிக்க நாதன் ஹரியை நேரடியாக முறைத்தான். ஹரி அதற்கு சற்றும் சளைக்காத பதில் பார்வை பார்க்க அங்கு சூழலில் வெப்பம் தாறுமாறாய் எகிற தேனு சூழலை மாற்றும் பொருட்டு, எல்லோரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா நீங்க உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. தம்பிங்களா, ஸ்ரீ என் கூட கொஞ்சம் வாமா, எல்லோருக்கும் ஜூஸ் கொண்டு வரலாம் என சமையலறையில் ஸ்ரீயுடன் சேர்ந்து அவசர ஆலோசனை நடத்தினாள். சற்று நேரத்தில் பெண்கள் இருவரும் பழச்சாறு நிரம்பிய கோப்பைகளுடன் ஆளுக்கு வந்தனர். காய்ந்த தொண்டைக்கு குளிர்ச்சியாய் பழச்சாறு இறங்கவும் அனைவரின் கோபமும் சற்றே மட்டுப்பட்டது. இப்பொழுது தேனு அதிரடியாய் அடுத்த பஞ்சாயத்தை அறிவித்தாள். இத பாருங்க, உங்க வீட்டு பொண்ணுக்கு புருஷன் பர்த்டே எப்பனே தெரியல. அது கூட பரவாயில்ல, ராத்திரி 12 மணி வரைக்கும் புருஷன் வீட்டுக்கு வரானா பொண்டாட்டி என்ன ஏதுன்னு போன் போட்டு கேக்குறது இல்லையா? எங்க வீட்டுக்காரரும் ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தார். நான் எடுத்த அதிரடி நடவடிக்கையில 7 மணிக்கு ஆகுதோ இல்லையோ வீட்டுக்குள்ள பிரசனம் ஆயிடுவார். உங்க பொண்ணு இப்படி இருந்தா எங்க அண்ணாவுக்கு என்ன பாதுகாப்பு? இதையெல்லாம் ஒத்து வராதுப்பா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என தேனு கொந்தளிக்க தொடங்க அதற்கு பதில் ஸ்ரீயிடம் இருந்து வந்தது. அக்கா, உங்க அண்ணன் தினமும் குடிப்பாராமே, முதல்ல அதை என்னன்னு கேளுங்க என ஸ்ரீ எகிர, தேனுவோ, ஏமா இப்ப ஊர் உலகத்துல யார் குடிக்காம இருக்கா? புருஷன் குடிச்சா ஒண்ணு பொண்டாட்டி கொஞ்சி திருத்தனம், இல்ல மிஞ்சி திருத்தனம். அதை விட்டுட்டு எனக்கு என்ன சிவரங்கான்னு ஊர் உலகத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறேன்னு பாடம் நடத்த கிளம்ப கூடாது. அவங்க செய்யறது நல்ல விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும், வீட்டுக்கு மிஞ்சின நேரம்தான் சேவையும் தேவையும் என தேனு அடுக்குமொழி வசனம் பேச வைகுன் தன் காலரை தூக்கி விட்டு கொண்டான். அதானே பார்த்தேன், என் பொண்டாட்டிய யாராவது பேச்சுல ஜெயிக்க முடியுமா? ஆனானப்பட்ட எங்க அம்மாவுக்கு தண்ணி காட்டுவா, பாவம் அந்த சின்ன பொண்ணு. இப்படி தெரியாம வந்து வலையில மாட்டிக்கிச்சே என ஸ்ரீகாய் அவன் மனதிற்குள் வருத்தப்பட துவங்க அவன் எண்ணத்தை தூள் தூளாக்கும்படி ஸ்ரீ
தன் அடுத்த வாதத்தை தொடங்கினாள். உங்க அண்ணன் பெருமைய நீங்க தான் பெருசா பேசிக்கணும். உங்க அண்ணா என்ன பண்ணாரோ ஏது பண்ணாரோ தெரியல. எங்க அக்கா ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தாங்க. அடிக்கவும் இல்லை, மிதிக்கவும் இல்லை. ஆனாலும் எங்க பொண்ணு படுத்த படுக்க. ஏங்க உங்க அண்ணன் எதுவும் வர்மக்கலை கத்து வச்சிருப்பாரோ என ஸ்ரீ தன் அடுத்த சந்தேகத்தை கேட்க, இம்முறை சந்தோஷ் தன் மனதிற்குள் மகிழ்ந்து போனான். அதானே என் பொண்டாட்டிக்கு பேச சொல்லியா கொடுக்கணும்? அவனவன் பாடி பால் கறந்தா என் பொண்டாட்டி பேசி பால் கறப்பான் என்று நினைத்து கொண்டே ஸ்ரீயை பார்த்து ஒரு காதல் புன்னகை பூத்து வைத்தான். ஆனால் அதை கண்டு கொள்ளும் மனநிலையில் எல்லாம் ஸ்ரீ இல்லை. அவள் நீயா நானா பேச்சு மன்றத்தில் அமர்ந்திருப்பவள் போல் சீரியஸாக தன் முகத்தை வைத்து கொண்டு எதிர்வாதத்திற்காய் காத்து கொண்டு இருந்தாள். அடுத்தபடி தேனு நொண்டி குதிரை கிண்டி போச்சாம். சந்து சிறுசுன்னு சாக்கு சொல்லிச்சாம். ஏமா நீங்க நோஞ்சாம் பொண்ண எங்க தலையில கட்டிட்டு எங்களையே கேள்வி கேட்டா எப்படி? அதான் நீயே சொல்லிட்ட, எங்க அண்ணன் அடிக்கவும் இல்லை மிதிக்கவும் இல்லைன்னு. சரி அதை விடு. வீட்டுல சமையல் கட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது அவங்க வீட்டுல தெற்கால இருக்கா இல்ல வடக்கால இருக்கா? உங்க அக்காவுக்கு தெரியுமா? எங்க அண்ணனுக்கு சமைச்சு போடுறதே இல்லை என தேனு தன் வாதத்தை முடிக்க, நடுவில் அமர்ந்து கொண்டு இருந்த தேனுவின் மாமியார் பட்டிமன்றம் சூடு பிடிக்கிறதே என உன்னிப்பாய் கவனிக்க, வைகுந்தோ ஷபாஸ், சரியான போட்டி என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான். உடனே ஸ்ரீ வேகமாய் கட்டின பொண்டாட்டி பாதுகாப்பு பத்தின அக்கறை இருக்கா உங்க அண்ணனுக்கு? நைட்டு 9 மணிக்கு ஆனாலும் டியூஷன் சென்டர்ல இருந்து தனியா வீட்டுக்கு போறாங்க என புலம்ப, தேனுவும் நைட்டு 12 மணி ஆனா கூட எங்க அண்ணன் வீடு திரும்பியாச்சான்னு உங்க அக்கா கவலைப்படுறாளா என நியாயம் கேட்க, ஸ்ரீ தன் பங்கிற்கு அடுத்த பிரச்சனையை எடுத்துவிட, தேனு அதற்கு பதிலடி கொடுக்க, ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத கார்த்திக் பொங்கி எழுந்தான். 2 பேரும் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? அதுக்கு தீர்வையும் நீங்களே சொல்லுங்க என நிறுத்த, நந்து அவசரமாய் கார்த்திக்கின் காதில், அடேங்கப்பா, இந்த பொண்ணு பேச வாய திறந்தா மூன்றதே இல்ல. நம்ம சந்தோஷ் பாடு கொஞ்சம் கஷ்டம்தான் முணுமுணுக்க, கார்த்திக் பதிலுக்கு நந்துவை பார்த்து, அடங்குறியா என ஒரு பார்வை பார்க்க, நான் ஒரு வார்த்தை பேசினதுக்கே என்ன முறைக்கிறான். பொண்ணுங்கன்னா எல்லோரும் நடுங்குறாங்க என மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டான். அந்த பக்கம் பட்டிமன்றம் பாதியில் தடைப்பட்ட எரிச்சலில் வைகுந்தின் தாய் அமர்ந்திருக்க, வைகுந்த் மனதில் சாலமன் பாப்பையா போல், இப்ப என்னையா சொல்றீங்க? 2 பேர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கே என மனதிற்குள் சொல்லிக்கொள்ள, ஸ்ரீ தேனு இருவரும் ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர். முதலில் ஸ்ரீ, அக்கா இங்க வாங்க என வர்த்தினியை அழைக்க, தேனுவும் ஹரிஷனா இங்க வாங்க என அழைத்து கொண்டு இருந்தால், இருவரும் இரு பக்கம் வந்து நின்று கொள்ள, ஸ்ரீ ஏதோ விட்டு கொடுப்பவள் போல், எங்க அக்கா இனி தினம் சமைப்பாங்க, அதுக்கு உங்க அண்ணன் கூட மாட உதவி செய்யணும், ஏன்னா எங்க அக்காவும் வேலைக்கு போறாங்கல்ல என விட்டு கொடுப்பவள் போல் பேச, தேனு அதிரடியாய், சரி சரி, இனி எங்க அண்ணனும் கொடிய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுப்பார் என ஒப்புக்கொள்பவள் போல் சொல்ல, ஸ்ரீ இனி எங்க அக்கா தனியா எல்லாம் ஆபீஸ் டியூஷன் சென்டர் எல்லாம் போக மாட்டாங்க. உங்க அண்ணன் தான் அவ்வளோ பெரிய கார் வச்சிருக்காரே, தினம் டிராப் பண்ண சொல்லுங்க என கெத்தாக முடிக்க, தேனோ அதுக்குன்னு எல்லா நாளும் டியூஷன் சென்டரே கதின்னு கிடக்க கூடாது. இனி ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க எங்க அண்ணனுக்குன்னு நேரம் ஒதுக்கணும் என முடிக்க, ஸ்ரீயோ ஒரு படி மேலே போய், அதுக்குன்னு அக்காவை ஞாயிற்றுக்கிழமையில வீட்லயே அடைச்சி வைக்க கூடாது, நல்ல சினிமா, ஹோட்டல், பீச் இப்படி கூட்டிட்டு போகணும், சரியா என்று வெற்றிகரமாய் வாதத்தை முடித்து வைத்தாள். ஆண்கள் அனைவரும் அங்கே பார்வையாளர்களாய் மட்டும் வீற்றிருக்க, பெண்கள் இருவரும் பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்கி அதற்கு தீர்ப்பும் சொல்லிவிட்டு மற்ற அனைவரையும் திரும்பி பார்த்து, என்ன
எல்லாத்துக்கும் சம்மதமா என கேட்க, ஏதேனும் சந்தேகம் கேட்டால் கூட பெண் குலம் பேசியே தங்களை தாளித்து கொட்டி விடுவார்கள் என்ற உண்மையை அறிந்து வைத்திருந்த ஆண் குலம் மண்டையை மட்டும் ஆம் என்னும் விதமாய் ஆட்டி வைத்தனர். அடுத்த இருவரும் வர்த்தினி மற்றும் ஹரியை பார்த்து, என்ன உங்களுக்கு இந்த டீல் ஓகேவா என கேட்க, இதற்கு மேல் ஏதாவது மறுத்தால் தங்கள் அந்தரங்கம் இன்னும் அம்பலமாகும் என்பதை உணர்ந்த இருவரும் வேக வேகமாய் ஆம் என்று தலையசைத்திருந்தனர். உடனே ஸ்ரீ, சரி அப்ப 2 பேரும் கை குலுக்கிக் கொள்ளுங்க என தன் குதூகல குரலில் அறிவிக்க, வர்த்தினி தயங்கிக் கொண்டே தன் கையை உயர்த்தினாள். அதை தொடர்ந்து ஹரியும் அவள் கரம் பற்ற இருவரும் கை குலுக்கிக் கொண்டனர். தேனு இந்தியா பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை பேசி முடித்த அயல்நாட்டு அதிபர் போல் கண்டிப்பான குரலில், இனி நாங்க அடிக்கடி உங்க வீட்டுக்கு விசிட் வருவோம். ஏதாவது விதிமுறை மீறல் இருந்தா மறுபடி பஞ்சாயத்தை கூட்டுவோம். எத்தனை தடவை தான் ஒரே ஆளுங்களை வச்சு பஞ்சாயத்து பண்றது? அடுத்த முறை உங்க அம்மா அப்பா இன்னும் மாமா மச்சான் யார் யார் நேரடி பஞ்சாயத்தை பார்க்க விரும்புகிறாங்களோ அவங்களையும் கூப்பிடுவோம் என நிறுத்த, தேனுவின் குரலில் இருந்த உறுதியில் வர்த்தினி அயர்ந்தே போய்விட்டாள். தன் மனதிற்குள், இந்த அக்கா ரொம்ப டெரர் பார்ட்டி போலையே, அடுத்த பஞ்சாயத்தை கூட்டினாலும் கூட்டிடும், எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம் என முடிவெடுக்க, ஹரியோ பஞ்சாயத்து தீர்ப்பு எல்லாம் ஓகே தான், நடுவுல என்ன சமைக்க சொல்லி போத்து விட்டாங்களே, டியூஷன் சென்டர்ல பிக்கப் பண்ண வேற நான் தான் போகணுமா? இவனுங்க வேற அவங்க ஃப்ரெண்டு சீதையே கடத்திட்டு போன ராவண மாதிரி என்ன முறைச்சு வைப்பானுங்க. என்னைக்கு கை கிளப்ப ஆக போகுதோ, நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லுங்கன்னு கேட்கலாம்னு பார்த்தா மறுபடியும் இவங்க 2 மணி நேரம் பேசி நம்ம காது ஜவ தேய வச்சிடுவாங்களோன்னு பயமா வேற இருக்கு. எதுக்கும் பேசாம அவங்க சொல்ற மாதிரி நடந்துப்போம். இன்னொரு பஞ்சாயத்து கூட்டுனா காது டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முன்கூட்டியே வாங்கி வச்சிட வேண்டியதுதான். மனதிற்குள் பெருமூச்சை வெளியிட்டு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான். மதிய உணவு முடிந்து அனைவரும் கிளம்ப துவங்க, வர்த்தினி தன் ஸ்கூட்டியை தேடி செல்ல அவளை முறைத்த தேனு ஒப்பந்தம் என முறைக்க, வர்த்தினி வேறு வார்த்தைகள் ஏதும் பேசாமல் ஹரியின் காரில் சென்று அமர்ந்து கொண்டாள். சந்தோஷ் நந்துவிடம் திரும்பி, நந்து, நீ வர்த்தினி ஸ்கூட்டிய அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுடு, அப்படியே ஹோட்டல் கிளம்பிக்கோ என சொல்ல, சரி என்று தலையசைத்தவன் வர்த்தினியின் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு முதலில் கிளம்பினான். அவனை தொடர்ந்த ஹரி தன் காரை கிளப்பினான். அவர்கள் சென்றதும் நண்பர்களுடன் ஸ்ரீயும் கிளம்ப எத்தனிக்க, அவர்கள் அருகில் வந்து நின்ற தேனு கார்த்திகை நோக்கி, அந்த டைலாக் எல்லாம் எங்க தம்பி பிடிச்சிங்க? மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு என்று தேனு அழுத்துக்கொள்ள, நண்பர்களும் வகிந்தும் அவனை, அடப்பாவி இது உன் வேலையா என்பதை போல் திகைத்து பார்க்க, தேனுவை பார்த்து புன்னகைத்த ஸ்ரீ, ஆனாலும் அக்கா, நான் நேத்துல இருந்து மனப்பாடம் பண்ணியே சொதப்ப பார்த்தேன். ஆனா நாங்க பேப்பர் கொடுத்த 20 நிமிஷத்துல மனப்பாடம் பண்ணி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டீங்க என வாழ்த்து சொல்ல, அதிர்ச்சியான சந்தோஷ், என்னடா நடக்குது இங்க? எங்களை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே என சந்தேகம் கேட்க, தேனு வாய் விட்டு சிரித்தாள். டேய் வாங்கடா, போகும்போது வண்டியிலே சொல்றேன், வரோம்க்கா. நீங்க அப்படியே உங்க வீட்டுக்காரருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிடுங்க. பாவம் ஹாரர் மூவி பார்த்த மாதிரி முழிக்கிறார் என சொல்லிவிட்டு அவன் காருக்கு செல்ல, அருகில் நின்று கொண்டு இருந்த வைகுந்த், இவங்களுக்கும் என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிடுச்சு போல, நான் ஒரு டம்மி பீஸ்ன்னு என் பொண்டாட்டிய வச்சு ஏதோ காரியம் நடத்திருக்கானுங்க என மனதில் நினைத்து கொண்டவன் வெளியில் ஹி என்று இழித்து, போயிட்டு வாங்க என அவர்களை வழி அனுப்பி வைக்க, நாதன் காரை உயிர்ப்பிக்க அவர்கள் அனைவரும் ஏறிக்கொண்டதும் கார் சாலையில் வேகம் எடுக்க தொடங்கியது. அனைவரும் கார்த்திக்கின் முகத்தை ஆவலோடு அவன் பேச போகும் வார்த்தைகளாய் பார்த்து கொண்டு இருந்தனர். நாதன் வண்டியை ஓட்டிக்கொண்டு இருந்தாலும் அவன் காதுகளும் கார்த்திக்கின் ஓசைக்காய் காத்து கொண்டு இருந்தது. கார்த்திக் தன் தொண்டையை செருமிக் கொண்டு பேச தொடங்கினான். நான் ஏன் அப்படி பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? எனக்கே இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு.
அந்த விக்கி சொன்ன மாதிரி நான் நேத்து ஹரிமுகத்துல வத்தினி மேல இருந்த உண்மையான காதலை பார்த்தேன். வத்தினி ஹரிய தேடி தவிச்சப்போ பார்த்தேன். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சு. நாம இன்னும் ஹரிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுவரை அவர் வேற ஒரு பொண்ணை நிமிந்து கூட பார்க்கல. பாரில் உட்கார்ந்து மணிக்கணக்கா குடிச்ச மனுஷன் இப்போ சரக்க கூட அளவா வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போறாரு. இத்தனைக்கு மேல நம்ம வத்தினி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலே ஞாபகம் இருக்கா? அவ ஏதோ ஒரு விதத்துல பயந்துருக்கான். அதுக்கு காரணம் தான் தான்னு நினைச்சுக்கிட்டு அவர் அவளை பார்க்க கூட வரல. ஆனா அவளுக்கு தேவையானது எல்லாம் சரியா கவனிச்சு பார்த்துக்கிட்டார். கொஞ்ச நாளா வத்தினி ஹரிய முழுசா தவிர்க்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். நானே எப்படிடா அவங்க விஷயத்துல தலையிடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நேத்து நடந்த விஷயத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன்.